ஆனால் வந்து இறைவனுடைய ஆற்றலை மற்ற ஆளுக்கு கொடுக்கறதுனால தான் இந்த இவ்வளவு பிரச்சனைகளும் அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயலில் விழுந்து எல்லாத்துக்கும் பயப்படக்கூடிய ரோட்டில் கிடக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு கூட பயப்படுறாங்க. நம்ம வந்து அது வெடிகுண்டு வெடிச்சிட போகுது, தாண்டி போயிட்டோம்னா கப்பைக்குள்ளே கட்டி வந்துடும் பயப்படுறாங்களா இல்லையா? ஏன் அப்படி ஏற்படுது? படைச்ச இறைவனுக்கு நீ பயப்படு, இறைவன் மேலே நம்பிக்கை வையே. இறைவனை தவிர வேற யாருக்கு எந்த சக்தியும் கிடையாது. அலா குல்லி ஷையின் கதீர், அனைத்து பொருள்கள் மீதும் அவனுக்கு தான் சக்தி இருக்குன்னு நம்பு. நீ அந்த எலுமிச்சம்பழம் மேலே தவக்கல் வைக்கிற, நீ வெளியே தொங்கக்கூடிய அந்த கத்தாழை செடி மேலே தவக்கல் வைக்கிற? இதுதான் அடிப்படை. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் விளக்குனா அவங்க இவ்வளவு ஓப்பனாக பேசக்கூடிய நிலைமையில் பார்க்குறோம். நீங்கள் அவ்வளோ உறுதியாக இருக்கீங்க என்ன சொல்லக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அது அல்லாஹ்வுடைய இருமை நல்லபடியாக முடிந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதினா போனோம். மதினாக்குள்ளே தான் காலை வைக்க முடியாது, வச்சிருவியா? அப்புறம் மதினாவில் தான் இருக்கிறோம், சரியா? அது போய் அங்கே உள்ள அந்த லைப்ரரியில் இந்த டூம் சம்மந்தமான உள்ள வரலாறுகள்லாம் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரி பொறுப்பாளர் ஒரு தோரை போட்டிருக்கிறாங்க. அவர்கிட்டையே நம்ம கேட்டோம். அதுபோக வந்து அந்த டூம்ன்றது இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்றது, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் எப்படி என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது அவரே வந்து இங்கிலீஷ் பகுதியில் இது சம்பந்தமாக இந்த 2 புனித பள்ளிகளினுடைய வரலாறுன்னு தனியாக ஒரு புத்தகமே பெரிய தொகுப்பாக வச்சுருக்கிறாங்க. அதில் எடுத்து காமிக்கிறாங்க, இந்த மாதிரி இப்படி தான் இருக்குது நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லைப்ரரி பொறுப்பாளர் இருந்தார், அவர்கிட்டலாம் பேசினா அது வந்து இந்த டூமு வந்து எத்தனை வருஷம் கட்டப்பட்டது, 678 அதில் தான் வந்து இதை வந்து இதாக கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மரத்தில் ஏதோ போட்டிருக்காங்க போல், ஃபுல்லாக எரிஞ்சு போச்சான் டோட்டலாக. இத்தனை இந்த வருஷத்தில் வந்து எரிஞ்சு நாசமாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்படி இதில் கட்டினாங்க. அதுக்கப்புறம் பச்சை பெண் வந்து இத்தனை வருஷம் அடிக்கப்பட்டதுன்றதுலாம் பின்னாடி அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்றது அவ்வளோ தெளிவாக இருக்குது. அவ்வளவு செய்திகள் அதில் போட்டு வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் இது கூடாது, இப்படி சொல்கிறது கூடாதுன்னு அந்த புக்கை எழுதிச்சிருப்பாங்க முதல்ல, சரியா? இது வந்து பரவலாக அனைத்துக்கும் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இங்கே தான் புதுசாக இன்னும் அப்படியா என்ன டூம் அடிக்கன்ட்டாங்களா இப்படின்னு புதுசாக வந்து காந்தியை சுட்டுட்டாங்களா நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காந்தி என்ன செத்து போயிட்டாரா, என்ன இது எத்தனாம் தேதி அப்படின்ற மாதிரி இப்போ இவங்களுக்கு புதுசாக தெரியுது. ஆனால் அங்கேயே இருக்கக்கூடிய மக்களுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரண ஒரு மேட்டராக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மியூசியத்துக்கு போனோம், மக்காவில் உள்ள ஒரு மியூசியம். அதாவது வந்து புராதன பொருட்களை பாதுகாக்கக்கூடிய இடமாக அதை வச்சுருக்கிறாங்க. எப்படின்னா வந்து இப்போ கஅபத்துல்லாஹ்க்கு ஒரு டோர் போட்டிருக்காங்கல்ல, வேறு ஒரு டோர் மாற்றணும் அப்படின்னோடனே இதை தூக்கி இங்கே போட்டுறது, இதில் வச்சுட்டு அங்கே ஒரு புது டோர் மாட்டுறது. அங்கே உள்ள ஒரு மினாரா இருக்குன்னு வைங்களேன், இந்த மினாரா மாற்றுவோம் அப்படின்னா அதை தூக்கி இங்கே வச்சுருவாங்க, புது மினாரா போட்டுறது. வாழ்க்கலாக்கு வரைக்கும் பழசு இருக்குது எல்லாம். அந்த நம்பர் போட்டு 1 2 3 இப்போ ரோமன் லெட்டர் போட்டிருக்காங்க, 1 2 போட்டு ஒரு வாழ்க்கலாக்கு வச்சுருக்கிறாங்க சின்னதாக. அது இங்கே வச்சுட்டு பெருசாக இப்போ இது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பார்த்தா ஒன்று தூக்கி வச்சுருக்காங்க, நம்ப மாட்டீங்க சொன்னால். ஜம்ஜம் கிணறுக்கு அந்த இது போட்டிருக்கோம்ல, அந்த ரவுண்டு போட்டிருப்பாங்கல்ல, போட்டு அந்த தண்ணி விரைக்கிறது இதெல்லாம் இருக்குல்ல, அந்த உரை தண்ணி இறைக்கிற இது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சரி, இப்போ ஜம்ஜம் கிணறு எங்கேப்பா? இப்போ கிணத்த காணான்னு இப்போ தேடிக்கிட்டு இருக்கோம், சரியா? கிணறு எங்கே அப்படின்னா கிணறு இருக்குது, கஅபத்துல்லாஹ்வினுடைய அந்த கேட்டு இருக்குல்ல, கேட்டினுடைய அப்படி எதிர்த்தாப்புல பார்த்தா அதுதான் ஜம்ஜம் கிணறு. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரே ஒரு ரவுண்டை மட்டும் போட்டு அடைச்சிட்டாங்க. இங்கே என்னடா அப்படின்னா இதுக்கு இஸ்லாத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இதுக்கு ஏதாவது புனிதம் இருக்கா, அந்த டப்பாக்கு ஏதாவது புனிதம் இருக்கா, அந்த கிணத்துல போட்ட உரைக்கு ஏதாவது புனிதம் இருக்கா? இவங்களுக்கு இப்போ இந்த மேட்ரு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், இப்போ ஏதாவது அதை தூக்க போகிறாங்கன்னா இதுக்கு ஒரு போராட்டம் நடத்தி இருப்பாங்க இவங்க. எப்படா நீ ஜம்ஜம் கண்ணதை எடுக்க சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கன்னா ஒன்றுமே தெரியலைங்க, இதுதாங்க விஷயம். பெரிய அளவுக்கு வந்து அதாவது வந்து இந்த கருகமணி அந்து போனால் புருஷன் செத்து போவான்னு பயப்படுறாங்கல்ல, இப்போ உட்காந்துக்கிட்டு கருகமணி பெருகிருச்சுன்னு சொல்லி அந்திருச்சுன்னா புருஷன் மண்டையை போட்டுக்கலாம் இப்படி பயப்படுறாங்கல்ல. இந்த மாதிரி பயப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் மேலே தவக்கல் கிடையாது. அல்லாஹ் எதுக்கு அதை புனிதப்படுத்தினா, எதனால அது புனிதம், எது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, எது தடுக்கப்பட்டது, எது இஸ்லாத்துக்கு எதிரானது, எது அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரும், எது அல்லாஹ்வுடைய லானத்தை பெற்றுத்தரும், எந்த விவரம் தெரியாமல் இப்போ இந்த அளவுக்கு இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அந்த அழகா அந்த இதுக்குன்னு தனி பில்டிங்கே கட்டியிருக்கிறாங்க. அதாவது ஜம்சம் கிணத்துக்காக தனியாக ஜம்சமுக்கென்றே தனியாக வந்து ஒரு பில்டிங்கே கட்டி வச்சுருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 94 நினைக்கிறேன் எல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஜம்சம் கிணத்துக்குள்ளே இறங்கி உள்ளே போய் 2 ரக்காய் தொழுதுருக்காங்க. என்னடா இது மார்க்கத்தில் உள்ளதா, எதுக்கு நீ அதுக்குள்ளே போகிற, தொழுகிறதுக்குள்ளான இடமா அது?
நீ வந்து கிணத்துல போய் குளிக்கிறத பார்த்துருப்போம், தொழுகிறத எங்கடா தொழுது புதுசாக இப்படிலாம் புதுசாக யோசிச்சிங்கன்னா என்னடா பண்ணுறதுன்னு உள்ளே போய் தொழுகிறத பார்த்தா அதில் வந்து பல பேர் உள்ளே உளுந்து பல அசம்பாவிதங்கள் நடந்தவனே தான் இந்த விளையாட்டு வேணாம், தண்ணி தானே மேட்ரு, டோட்டலாக மூடிட்டு தண்ணியை மட்டும் உறிஞ்சி எடுக்கிற மாதிரி செட்டப் பண்ணிடுவோம், தண்ணி தானே அல்லாவுடைய அத்தாட்சி, அது ஆயாத்தின் பையனாத்தின் நல்லா சொல்லி காட்டுறானே அதுதானே அத்தாட்சி, தண்ணியை குடிச்சிட்டு போ என்று சொல்லி மாற்றி விட்டார்கள். இந்த மாதிரி மாற்றப்பட்டது எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ அந்த வகையில் இந்த டூம்ன்றது இஸ்லாத்துக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்த டூம் கட்டப்பட்டதுக்கு அல்லாவுடைய தூதருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்த டூம் அல்லாவுடைய தூதர் கட்ட சொன்னாங்களா? கபருக்கு மேலே கட்டடம் கட்டுவதை அல்லாவுடைய தூதர் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள், தடை செய்திருக்கின்றார்கள். அல்லாவுடைய லானத்தை பெற்றுத்தரக்கூடிய வேலை என்று சொல்லி எச்சரிக்கை செய்த ஒரு விஷயத்தை இவர்கள் கட்டி வச்சிருக்கிறாங்கன்னா அதை ரொம்ப பேசிக்கிட்டே வந்தோம். ஜித்தா மண்டல பேச்சாளர் மாஹின் ப்ளஸ் வந்து ஜித்தா மண்டல பேச்சாளர் முனீஃப் 2 பேரோடையும் தான் போய் எல்லா இடத்தையும் பார்த்தோம், மெயினான இடங்கள்லாம் பார்த்தோம், பேசிக்கிட்டே வந்தோம். இப்போ வந்து இப்படி ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. இப்போ இன்ஷா அல்லாஹ் இப்படி வந்து இந்த பழைய மினாரா டோரெல்லாம் தூக்கி இந்த மியூசியத்தில் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி கூடிய விரைவில் இந்த டூமை எதிர்பார்க்கலாம் அந்த மியூசியத்தில் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை பேசிக்கிட்டு வர்றோம். அப்போ அவங்க வந்து அரபியில் அவங்க ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடியவங்க, அவங்க 2 பேரும் அவங்க தான் அந்த ஆள்கிட்டலாம் பேசுகிறாங்க, செய்திகளை வாங்குகிறாங்க, நமக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக்கிட்டாங்க, நம்ம கேட்குறத தமிழில் சொன்னோம், அவங்க அரபியில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக்கிட்டாங்க. மதினால 2 நாள், மதினால மட்டுமே 2 நாள் இருந்தோம். முழுமையாக 2 நாளுமே லைப்ரரியில் போய் முழுமையாக இது போன்ற செய்திகளை சேகரித்தது, அதுபோல் அங்கே உள்ள முத்தவாக்களிடம் பேசியது, இது போன்ற நிகழ்வுகள் நடந்துச்சு. நிறைய செய்திகள் கேதர் ஆச்சு, அது ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து வந்து மக்கால உள்ள லைப்ரரி, மக்காலையும் இதே மாதிரி இருக்குது. மதினால முக்கியமான இடத்துல லைப்ரரி வச்சுருக்க மாதிரி அந்த மஸ்ஜித் நபவிலே இருக்குது, அதே மாதிரி ஹரம்லேயே இருக்குது, அந்த பில்டிங்லேயே வச்சுருக்கிறாங்க. அங்கே போய் இது சம்மந்தமான இதுகள்லாம் தேடி அந்த முத்தவாக்கள் மூலமாக சில செய்திகளும் அங்கேயே கேதர் பண்ணிக்கிட்டு 2மே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கேருந்து மியூசியத்துக்கு போனோம், மியூசியத்தில் தான் இது போன்ற ஃபோட்டோக்கள்லாம் கிடச்சிச்சு. அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதெல்லாம் அங்கேயே இருக்குது, மியூசியத்தில் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பழைய அமைப்பு இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவையும் வச்சுருக்குறாங்க. அதை தான் கிளட்டி இங்கே வச்சுருக்குறோம்னு அதையும் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி வந்துக்கிட்டு இந்த கிணறு இருக்குல்ல இப்படி தான் இருந்துச்சுன்ட்டு அந்த ஃபோட்டோ, அதை கிளட்டி தூக்கி வச்சுருக்காங்கல்ல அந்த ஃபோட்டோ, இப்போ மாற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அந்த ஃபோட்டோ, எல்லாமே அதிலே இருக்குது. அதை ஒரு ஆள் போய் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். இதெல்லாம் வந்துக்கிட்டு அல்லாவுடைய தூதர் அவர்கள் எதை கண்ணியப்படுத்தினாலும் அதை கண்ணியப்படுது. இதெல்லாம் மார்க்கத்தில் எக்ஸ்ட்ரா இல்லாது நம்ம விஷயத்துக்கு நம்மளுடைய தேவைக்கு செய்வோமா இல்லையா? தேவைக்கு பல விஷயங்களை சட்டை போட்டிருப்போம், பேண்ட் போடுறோம்னா இதை வச்சு பாதுகாத்துக்கு இது புனிதம்னு எவனா சொல்லுவானா? இது தேவையில்லாது. இந்த மாதிரி நான் வந்து 20 வருஷமாக இதை பயன்படுத்தினேன் அதனால அது புனிதமாயிருமா அப்படின்றதான கேள்வி. அப்போ இது வந்து இவர்கள் அடிப்படை விளங்காமல் இப்படி செய்து கொண்டிருக்கின்றார் என்பது இதில் நம்ம பெற வேண்டிய கூடுதல் தகவல். இதில் நம்ம இறுதியாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சவுதியில் வந்து தடை அப்படின்லாம் சொல்லி இது பண்ணாங்களே, ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? நம்ம போயிருக்கிறோம் ரியாத்துக்கு, அந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய மனிதநேய பணிகளை பொறுத்த வரைக்கும் சுப்ஹானல்லாஹ் சொல்லி மாளாது. அவ்வளவு மனிதநேய பணிகளை ஜித்தா, தம்மாமு, ரியாது, அல்கசிம் என்று அங்கே உள்ள அனைத்து மண்டலங்கள்லையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரியாது மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து கடந்த பொதுக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளிநாட்டு மண்டலங்களில் அளவுக்கு அதிகமாக இரத்த தானம் கொடுத்ததில் முதலிடம் ரியாது மண்டலம் தான். அந்த அளவுக்கு வந்து சவுதி அரேபியாவில் இரத்த தானம் என்பது அவ்வளோ முக்கியத்துவம் பெறுது. எந்த அளவுக்குன்னா, இப்போ தம்மாமில் வந்து ஒரு பகுதியில் குண்டு வெடிக்குது, கத்தீஃப் என்ற அந்த ஏரியாவில் குண்டு வெடிக்குது. ஷியாக்களுடைய பள்ளியில் போய் குண்டு வச்சுட்டாங்க. குண்டு வச்சா 20 பேருக்கு மேலே ஆள் காலி. அந்த பாம் பிளாஸ்ட் நடந்த மறுகணமே தௌஹீத் ஜமாத் மண்டல நிர்வாகிகளுக்கு ஃபோன் வருதுங்க. எதுக்கு தெரியுமா? பிளட்டு வேணும் அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வச்சுருக்கிறான். இவங்க வந்துக்கிட்டு இதுதான் தீவிரவாத இயக்கமா, இந்த தீவிரவாத இயக்கத்தை தான் தடை செய்ய போகிறாங்களாம். ஆமாம், தடை செஞ்சுட்டு தான் மறுவேளை வைப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரி ஃபித்னாக்களை கிளப்பி விடுங்க. என்னென்னா செய்தி வருது, முக்கியமான ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஃபோன் அடிக்கிறோம், என்னங்க இந்த மாதிரி வந்துக்கிட்டு இதாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாம் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு செய்தி வந்ததை பார்த்துட்டு அடிக்கிறோம் மண்டல நிர்வாகிகளுக்கு. உடனே சொல்கிறாங்க, ஆமாஜி இந்த இடத்துல இத்தனை பேர் இறந்துட்டதா இப்போதைக்கு ஃபஸ்ட்டு தகவல் வந்திருக்கு. எப்படி தெரியும்? அங்கேருந்தே ஃபோன் பண்ணி நமக்கு பிளட்டு கேட்டிருக்கிறாங்க, 30 பேர் அனுப்பியிருக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்குறோம்.
எப்படி பார்த்தீங்களா மனிதநேய பணிகள். அப்போ ரியாத் போயிருந்த நேரத்தில் அங்கே வந்து ரியாதில் கிங் ஃபஹத் மெடிக்கல் சிட்டின்றது தான் பெரிய அளவுக்கு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஹஜ் உம்ரா பயணிகளுக்காக பெரிய அளவுக்கு இரத்தங்களை சேகரித்து கொடுக்குறதுல இது மெயினான இடம், மெயினான அந்த மருத்துவமனை நிர்வாகம் அது வந்து ஒரு பெரிய சிட்டியாகவே வச்சுருக்கிறாங்க உள்ள. அதுக்காகவே தான் அப்படியே பேர் வைக்கப்பட்டிருக்கு. அந்த மருத்துவமனை நிர்வாகத்தை சந்தித்து அடுத்து ரத்த தான முகாம் சம்மந்தமாக பேசும் பொழுது இந்த மாதிரி வந்து மாநிலத்திலேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அப்போ நான் ஆளை கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் ஒரு ஷீல்டு ஒன்று கொடுக்குறோம், இதெல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி உங்களுடைய பணிகள் வந்து ரொம்ப கொஞ்சம் நெஞ்ச பணிகள் கிடையாது, இதை வந்து நாங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும், உங்களுடைய ஹெட்டுன்னா அவங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாகத்திலேருந்து தகவல் சொல்லி ரியாத் மண்டலத்திலேருந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து நம்மளுடைய பணிகளை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணுமா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் அழைப்பு வருது. உடனே அதுக்கும் போகிறோம். போனால் வந்து சுப்ஹானல்லாஹ் தௌஹீத் ஜமாத்தை அந்த அளவு கண்ணியப்படுத்துகிறாங்க அந்த நிர்வாகத்தில். அதாவது எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா போனோம் டிஎன்டிஷே அவர் பேசுகிறது எல்லாம் வந்து அவர் டிஎன்டி இப்படி தான் பேசினார். அந்த ஜேம்ஸ்ன்றவர் தான் அதுக்கு முன்னான முக்கியமான பொறுப்பாளராம். அதுபோல் அங்கே உள்ள இன்னொரு சகோதரர் அவர் 2 பேர் வந்திருந்தாங்க. வந்து பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி கூப்பிட்டு வரவேற்று உட்கார வச்சாங்க, பேசுனாங்க. இந்த மாதிரி வந்துக்கிட்டு எப்போ பிளட்டு தேவைன்னாலும் முதல்ல கான்டாக்ட் பண்ணுறது உங்கள் மக்களை தான் கான்டாக்ட் பண்ணுறோம், டிஎன்டிஜேவை தான் கான்டாக்ட் பண்ணுறோம். இங்கே பிளட் இருப்பு குறைஞ்சிச்சுன்னா இதை நிவர்த்தி பண்ணுறது நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் சொன்னார். ரெண்டாவது என்னென்னா, அதாவது வந்து பிளட் பேங்க்குன்றது வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் கடந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுருந்தாங்களாம். சொல்கிறாருங்க, உங்கள் மக்கள் வந்து இரத்த தான முகாம்னு சொல்லி கூப்பிட்டா நீங்கள் இப்போ சாட்டுக்கா 300 பேருக்கு மேலே 400 பேர் வர்றாங்க, எங்களால் ரத்தம் எடுக்க முடியலை, உங்கள் ஆளுகள்கிட்ட ரத்தம் இல்லைன்னு திண்டாடுறதை பார்த்துருக்குறோம், ரத்தம் எடுக்க முடியும்னு சொல்கிறத பார்த்துருக்குறோமா? அல்ல அப்படி கண்ணியப்படுத்துகிறான். இந்த மாதிரி வந்துக்கிட்டு 400 பேர் வந்துடுறாங்க. வந்தால் அன்னைக்கு ஃபுல்லாக செக்யூரிட்டிக்கு ஃபுல்லாக மண்டை காயுதான். என்னடா இது இவ்வளோ பேர் எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உதவித்தொகை வாங்குறதுக்கு ஒரு க்யூவில் நிற்கிறத பார்த்துருக்குறோம், பிளட்டு கொடுக்குறத பார்த்துருக்குறோமா? இப்படி மக்கள் வர்றாங்க. இது உங்களுடைய அந்த அசௌகரியங்கள்லாம் களையிறதுக்காகவே என்ன பண்ணிட்டோம்னா, அந்த பிளட் பேங்க் உள்ளே இருந்துச்சுல செக்யூரிட்டிலாம் தாண்டி போகிற மாதிரி அதை இது பண்ணிவிட்டு அதுக்கு இடமும் சிறுகதாக இருந்துச்சான். உங்களுடைய தௌஹீத் ஜமாத்தை கவனத்தில் கொண்டு தான் இப்போ முன்னாடி மாற்றி இவ்வளோ பெரிய இடத்துல நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய எல்லாமே பார்க்குறோம். இப்போ எந்த அளவுக்கு இங்கே கண்ணியப்படுத்துகிறாங்க பாருங்கள். அப்போ தௌஹீத் ஜமாத்தினுடைய பணிகள் வந்து அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்கு. இரத்த தான பணிகள் என்பது அந்தளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதோட அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த மாதிரி வந்துக்கிட்டு கோரிக்கை வேறு வச்சாங்க. இந்த மாதிரி ஒரே நாளில் நடத்தாதீங்க, இப்படி மொத்தமாக எங்களால் பிளட் எடுக்க முடியலை, தயவுசெய்து நீங்கள் 2 வாரமாக நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சாங்க. சரி நாங்கள் ஆலோசனை பண்ணிவிட்டு மாற்றுறோம்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி தான் மாற்றிருக்கிறாங்க. இப்போ ஒரே வாரத்தில் வச்சா மொத்தமாக எடுக்க முடியலைன்றதுனால 2 வாரமாக ஸ்ப்ளிட் பண்ணி 5ஆம் தேதி ஒன்று 29ஆம் தேதி ஒன்று நினைக்கிறேன், வர்ற 29 ஒன்று 5ஆம் தேதி ஒன்று 2ஆக பிரிச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் தம்மா மண்டலத்திலையும் சரி, ஜித்தா மண்டலத்தில் ரத்த தானம் அமைச்சிருக்காங்க. தம்மா மண்டலத்தில் இதே மாதிரி தான் ரத்த தானம் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளவு மனிதநேய பணிகளை ரத்த தானத்தில் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே அடிபடுறாங்கல்ல அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள், அதே மாதிரி இங்கே மரணிக்கக்கூடியவர்களுக்கு கொண்டு போய் அவங்கள ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அதுக்கு செய்ய வேண்டிய வேலைகள், இந்திய தூதரகம் மூலமாக செய்ய வேண்டிய வேலைகள், யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய டெட் பாடியை இங்கே அனுப்புறதுக்கு ஏதாவது உறவினர்கள் கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய பணிகள் என்று சொல்லி மனிதநேய பணிகள் அவ்வளவு பிரமாதமாக போய் கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் தெரியாமல் தான் இவங்க என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. தடை செய்ய போகிறாங்க, சவுதி அரேபியாவில் தடை பண்ண போகிறாங்கன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க.